முற்பிதாக்களுடைய மூன்றாவது தகப்பனாகிய யாக்கோப்பு அவன் லாபானுடைய வீட்டிலே 20 வருட காலங்கள் வேலை செய்த பொழுது அவனுடைய சம்பளம் 10 முறை மாற்றப்பட்டது. 10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்ட போதும் அவன் பொறுமையோடு அங்கு அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த காலம் வரைக்கும் அந்த வேலையிலே அவன் நிலைத்திருந்தான். ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? 20 வருஷத்துல 10 தடவை சம்பளம் மாற்றப்படும் பொழுது நாம் என்ன செஞ்சிருப்போம்? அந்த இடத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒன்றை தேடி கொண்டு வந்திருப்போம். பாருங்கள், இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் பூரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பொறுமை உங்களுக்குள்ளே பூரணமாய் கிரியை செய்ய கடவது. தாவீதை கூட பாருங்கள், சங்கீதம் 40:1 சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் உயர்த்தப்படுகிறதற்கு, அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு கர்த்தருடைய ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் பொறுமையோடு தாவீது காத்திருந்து அந்த தேவனுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்.